தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக அணியிலிருந்து விலக முடிவு செய்தனர். திமுக அணியிலிருந்து விலக முடிவு செய்தனர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். கடந்த 10 ஆண்டு காலமாக திமுக கூட்டணியில் உள்ள 2 முக்கியமான கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 10 ஆண்டு காலத்துக்கு மேலாக திமுக கூட்டணியில் உள்ளன. கடந்த சட்டசபை தேர்தலில் 6 தொகுதிகளில் இந்த 2 கட்சிகளும் தலா 6 தொகுதிகளில் போட்டியிட்டன. ஆனால் 2 தொகுதிகளில் தான் வெற்றி பெற்றன. இந்த முறை திமுக கூட்டணியில் இந்த 2 கட்சிகளுக்கும் தலா 5 தொகுதிகள் தான் வழங்கப்பட்டுள்ளன. இது 2 கட்சிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை கொடுத்துள்ளன. அடுத்ததாக கோயம்புத்தூர் மாவட்டம் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் பெல்ட் என்று சொல்லலாம். சுதந்திரம் அடைந்ததிலிருந்தே கம்யூனிஸ்ட் கட்சியின் பெல்ட்டாக இருந்தது. தற்பொழுது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. சென்னையிலும் தொகுதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. இது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு திமுக மீது அதிருப்தியை கொடுத்துள்ளது. மேலும் நீண்ட காலமாக ஒரே கூட்டணியில் இருப்பதால் திமுக தன்னை தாழ்வாக நடத்துவதாக கருதுகின்றனர். ஆகவே கடந்த 5 ஆண்டு காலமாக திமுக தொழிலாளர் விரோத போக்கை கையாண்டுள்ளது. ஆக திமுக கூட்டணியில் இனிமேல் நீடித்திருப்பது வீண் என்ற முடிவுக்கு வந்துள்ளனர். ஆகவே தேர்தலுக்கு பிறகு திமுக கூட்டணியிலிருந்து விலக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை முடிவு செய்துள்ளன. தமிழக வெற்றி கழகம் ஓரளவு செல்வாக்கோடு தலை தூக்கினால் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து வருகிற பாராளுமன்ற தேர்தலை சந்திக்க இந்த 2 கட்சிகளும் முடிவு செய்துள்ளன.